அம்மி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சாகே. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பெலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். த டைட்டில் இஸ் நாட் அஸ் பட் த லவ். இது ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஒன் ஷாட்லேயே இதை ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ இது ஓன் ஸ்டோரி தான். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும், இந்த பேஸ்லைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்அப்ஏ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே சியோல் சிட்டியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் டைம் தான். அது ஒரு பார்க் தான். அங்கே அந்த ஈவினிங் சன்னோட அந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல்லோ லைட்ஸ் அப்படியே இந்த பார்க்கில் இருக்கிற அந்த ட்ரீஸ் அண்டு பூச்செடிலாம் இருக்கும் இல்லையா, ஃப்ளவர்ஸ், அது மேலெல்லாம் படுக்குள்ள ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதமாக அமைதியாக இருக்கு. அங்கே அந்த பார்க்கில் ஒரு மரத்துக்கு கீழே போட்டிருக்க ஒரு பெஞ்சில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். அவர் அந்த பெஞ்சில் அமைதியாக சைலண்டாக உட்காந்துருக்காரு. அவர் கையில் ஒரு டிராயிங் புக் இருக்கு. அவர் எதையோ ரொம்ப ரசித்து ஃபீல் பண்ணி டிராயிங் பண்ணிகிட்ருக்காரு. அவரையே மறந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டைம் அவரோட ஷோல்டரில் ஒரு ஹேண்ட் பிளேஸ் ஆகுது. தயாங் ஸ்லோவாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. மாயா, நீயா? நான் தான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி மாயா தயங்க பார்க்குறா. பார்த்தா தயாங் ஒரு ஃபீஸ் இல்லாத ஒரு கப்பிள்ஸோட பிக்சர்ஸை அந்த இயற்கை காட்சியோட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஈவினிங் டைம் அந்த எல்லோ சன்லைட் அண்ட் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், அப்படியே அந்த பார்க்கோட அந்த சைலண்டான பியூட்டிஃபுல்லான அந்த மூமெண்ட்டை ட்ராயிங் பண்ணியிருக்காரு. கூட இங்கே தயாங் உட்காந்துருக்காரு இல்லையா, இதில் தயாங் அண்ட் அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணு, ரெண்டு பேருமே திரும்பி அந்த பியூட்டிஃபுல்லான அந்த பிக்சர்ஸை அதாவது அந்த சன் செட் ஆகிறத பார்க்குறாங்க. தயாங் அந்த பொண்ணோட ஷோல்டரில் கை போட்டிருக்காரு. அந்த பொண்ணு தயாங் கிடையாது, ஒரு பையன், அந்த பையனோட ஷோல்டரில் சாஞ்சிருக்கான். பட் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை. இதை மாயா நோட் பண்ணுறா. என்ன தயாங் இது, ஃபீஸ் இல்லாமல் வரைஞ்சிருக்க, ஏன் ஃபீஸ் வரையில அப்படின்ற மாதிரி கேட்குறா. இங்கே தயாங் தான். தயாங் ஸ்லோவாக திரும்பி செட் ஆகிற சன்னை பார்க்குறாரு. இங்கே தயாங் தான் அவரோட ஸ்லோவான வாய்ஸில், இது ரெண்டு பேருக்கு இடையேயான காதல் கிடையாது மாயா, இது அந்த உணர்வு. சில சமயம் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கும் காதலும் அந்த பிணைப்பும் தான் முக்கியமே தவிர அந்த ரெண்டு நபர்களோட முகம் கிடையாது. மாயா தயாங்க பார்க்குறா. தயாங் கண்ணில் ஒரு சைலண்டான சோகம், அது மாயாவால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ மாயா தான் தயாங்கோட ஷோல்டரில் ஹேண்ட் பிளேஸ் பண்ணுறா. தயாங், நீ இன்னும் அந்த பொண்ணியவா தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவ கேட்குறா. இங்கே தயாங் தான் ஒரு மாதிரி சேட் ஸ்மெல் பண்ணுறாரு. தயாங், அது ஜஸ்ட் ட்ரீம் தானே அப்படி என்னால் விட முடியல. எனக்கு தெரியல, அந்த கேர்ள் ஏதோ பண்ணுறா, பட் எனக்கு கிளியராக சொல்ல தெரியல மாயா. இன்ஃபேக்ட் அவள் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் என்னால் அந்த ஐஸ், அந்த லிப்ஸ், அதில் இருக்கிற ஸ்மைல், இது எதையுமே மறக்க முடியல. எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு தெரியுமா.
எனக்கு தெரியல. பட் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. இங்கே மாயா தான். தயா, அது ஒன்றும் உன்னோட ட்ரீம் இல்லை, உன்னோட லவ். நீ உயிருக்கும் அதிகமாக நேசிச்ச உன்னோட வயன், நீ இழந்த உன்னோட வயன். இதை அவன்கிட்ட சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் சூழ்நிலைன்னு சொல்ல விட மாட்டேங்குது. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் தயா அப்படின்ற மாதிரி அவளோட மனசுக்குள்ளே அவள் நினச்சிக்கிறா. இங்கே தயாங் அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே தயாங் பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு பெரிய குடும்பத்தை, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ஒரே வாரிசு தான் தயாங். பட் அவருக்கு பிஸ்னஸ்லலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ட்ராயிங்கில் தான். அவர் ஒரு சிட்டிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு மிக்சட் ஆர்டிஸ்ட் தான். அவர் வந்து நேச்சர்ஸ் அண்ட் ஹியூமனோட ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவாக ஸ்கெட்ச் பண்ணுவார். ஸோ அவரோட நிறைய ஸ்கெச்சஸ்லாம், பெயிண்டிங்ஸ்லாம் ப்ரீமியம் ஆர்ட்டாக நிறைய மியூசியம் அண்டு நிறைய மால் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய பார்க்கலாம். தயங்கோட அந்த ஸ்கெச்சஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக ரியாலிட்டிக்காக இருக்கும். அவரோட அந்த ஆர்ட்ஸ் எல்லாமே, ஐ மீன் அவர் பெயிண்ட் பண்ணுற அந்த பிக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் அவர் ஒரு பொண்ணோட அந்த 2 கண்ணு, அவருக்கு வந்து அடிக்கடி இந்த ட்ரீம் வரும். ஒரு பொண்ணோட 2 கண்ணு, அப்புறம் அவளோட அந்த லிப்ஸில் இருக்கிற குட்டி ஸ்மைல். இந்த விஷயத்தை தவிர அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தயாங்க்கு தெரியாது. பட் இந்த விஷுவல் மட்டும் ரிப்பீட்டடாக அவரோட ட்ரீமில் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் தயாங் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருப்பார். தயாங்க்கு இது ரொம்ப நாளாலாம் இல்லை. பட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தயாங் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதில் அவருக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அந்த அதிர்ச்சியில் அவர் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துருப்பார். அவருக்கு சுத்தமாக ஞாபகம் வந்திருக்காது. ஸோ அதனால் பழைய விஷயம் எதுவுமே அவருக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. மீறி அதை செஞ்சால் அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் தயாங்கோட பேரண்ட்ஸ் அண்டு மாயா அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. தயாங்க பெருசாக கேட்டிருக்க மாட்டார். பட் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தயாங் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1 மந்த் நார்மலாக தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி ட்ரீம்ஸ், கண்டினியூஸாக அவரோட அந்த விஷுவல் வந்து அவரோட ட்ரீமில் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் தயாங் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அந்த விஷுவலோட தூண்டுதல் தான் தயாங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக வடிவமைச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் வரைய ஸ்டார்ட் பண்ணி இப்போது இந்த நிலைமையில் இவ்வளோ பெரிய பொசிஷனில் வந்து இருக்கார். ஸோ தயாங்க்குன்னு ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குது. அவருக்கு கீழே நிறைய ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க. தயாங் ஓனாகவே ஒரு சேனல் ஒன்று, ஐ மீன் இந்த சிறுகதைகள் மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓனாகவே வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஸ்டோரிஸ் புக்கெலாம் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ அதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே தயாங் வந்து பார்த்து அவருக்கு பிடிச்சி ஓகே பண்ணால் மட்டும்தான் அதிலே வந்து அச்சிடுவாங்க, ஐ மீன் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் தயாங்க்கு எந்த பொண்ணுங்க மேலேயுமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்தது கிடையாது. அது ஏன்னு அவருக்கே தெரியல. அவர் நிறைய வாட்டி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருக்கிற தயாங்க்கு அந்த ஐஸ், அந்த லிப்ஸில் வர அந்த ஸ்மைல், அதில் ஏதோ ஒரு அப்சஷன் தயாங்க்கு. அவரால் அந்த ஐஸ், அந்த லிப்ஸ், அந்த அவரோட ட்ரீமில் வர அந்த கேர்ள், அந்த பொண்ணை தாண்டி
வெளியில் யாரையுமே யோசிக்க கூட தயங்கால முடியல. தயங் வீட்லேயுமே அவங்களோட பேரண்ட்ஸ் தயங்கு நிறைய அலைன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. பட் எல்லாத்தையுமே தயாங் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்க்கு அவங்க வீட்டில் இருக்க பிடிக்காம தனியாக வந்திருப்பாரு. இப்போ வரைக்கும் தயாங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது மாயா தான். மாயா வேற யாரும் இல்லை, தயாங்கோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போ அந்த பார்க்லேருந்து நேராக அவர் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அங்கே போய் அவரோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு, ஐ மீன் கேபின். அவர் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே அவர் ட்ரீமில் வர அந்த ஐஸ், அந்த லிப்ஸ் ஸ்மைலோடு இருக்கும். அது நேச்சரோட அப்படியே மிக்சட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிக்சர், ஐ மீன் அந்த பெயிண்டிங். அது தயாங் தான் வரைஞ்சிருப்பாரு. அதை பார்க்கக்குள்ளேயே தயாங் தயாங் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். தயாங்க்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் இந்த பிக்சரை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவர் காம் ஆகிடுவார். அவர் லிப்ஸில் அப்படி ஒரு ஸ்மைல் வந்துடும். ஸோ இவர் இப்படி இருக்காரு. இங்கே மாயா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தயாங்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தா இங்கே நீங்கள் தான் ஒயன். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, சாரி சிஇஓவோட பிஏ, சிஇஓ கிடையாது சிஇஓவோட பிஏ. நீங்கள் ரொம்பவே ரூட், ரொம்பவே டஃப்பான ஒரு கேர்ள். உங்ககிட்ட யாருமே அவ்வளோ சீக்கிரம் நெருங்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் அவ்வளோ டஃப்பாக ஒரு மாதிரி ரூடாக இருப்பீங்க. உங்களோட சிஇஓவே உங்ககிட்ட பேச கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரு வித பயத்தோட தான் உங்ககிட்ட பேசுவார். அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ ரஃப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழேன்னு இருக்க கீழேன்னு இல்லை, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே சிஇஓவை விட உங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் பேரை சொன்னாலே ஒரு பயம் க்ரியேட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டெவல் மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு தான் நீங்கள். ஸோ இதுதான் உங்கள் கேரக்டர். இப்போது நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட டீலிங் தான், அந்த பிஸ்னஸ் டீலிங் தான், மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. அந்த டீலிங் பற்றின மீட்டிங் தான். அதை தான் நீங்கள் அந்த டீலிங்கில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களோட சிஇஓ அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக்கா தான். அவர் தான் ஒரு மாதிரி டையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஷர்ட்டை வந்து இன் பண்ணியும் பண்ணாமல் ஒரு மாதிரி அறக்க பறக்க ஓடி வந்துட்டுருக்காரு. பிள்ளை தூங்கிடுச்சு, லேட்டாக வந்துட்டுருக்காரு. அவரோட ஃபீஸில் அப்படி ஒரு பதட்டம், பயம். ஆப்போசிட் பார்ட்டியை பார்த்ததுலாம் கிடையாது, உங்களே பார்த்து. ஏன்னா நீங்கள் சியோன்னு கூட பார்க்க மாட்டீங்க, கண்ணை மணிக்கு திட்டுவீங்க. அது எப்படி முடியும்? அவ்வளோ ரைட்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சாதாரண பிஏ மட்டும் கிடையாது, ஜங்குக்கோட ஃபேமிலியில் ஒரு முக்கியமான பொண்ணு. நீங்கள் சின்ன வயசுலேருந்துலாம் ஜங்கு ஃபேமிலியில் இருந்திருக்க மாட்டீங்க. இடைப்பட்ட கொஞ்சம் காலத்தில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் உங்களை வந்து ஜங்குக்கோட பாட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க கூட பேசி பழகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஃபேமிலியில் பிரிக்க முடியாத ஒரு பர்சனாக மாறி இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜங்கு உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவார். ஏன்னா நீங்கன்னா அவருக்கு அவ்வளோ பயம். ஸ்டார்டிங்லலாம் அப்படி கிடையாது. வீட்டுக்கு வந்த புதுசில் ஜங்குக்கு உங்களை ரொம்ப புள்ளி பண்ணுவார். நீங்கள் பெருசாக கண்டுக்கவே மாட்டீங்க. அது இன்னும் அவருக்கு இரிட்டேட் ஆகி உங்களை இன்னும் நல்லா புள்ளி பண்ணுவார். போக போக என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜங்குக்கு புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுமே ஜெய்கே பயந்துருப்பாரு. வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவார். அந்த இடத்துல இருக்க மாட்டார். நீங்கள் வீட்லேயே படித்து சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. மரியாதையாக சீக்கிரமாக கிளம்பி வந்துரு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, லேட்டாக வந்தால் நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டு தான் வந்திருப்பீங்க. ஜேகே புள்ள தூக்க கலக்கத்தில் சரி சரி போ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் நல்லா படுத்து தூங்கியிருப்பாரு. ஸோ லேட் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற பயம்தான் ஜேகே மனசில். ஸோ இப்போ அவர் ஒரு மாதிரி அவரோட கோட் டை அண்ட் ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட ஸ்வெட்டெல்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போது அவரை காம் பண்ணிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன்ஸ், மே கமிங்
அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அது ஜங்குக்கா தான். நீங்க ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்கவே இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களை பார்த்தா நீங்க மறைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உள்ள வராரு. சாரி, சாரி ஃபார் த லேட். தவிர்க்க முடியாத சில காரணங்களால நான் லேட்டாக மீட்டிங்க்கு வந்துட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சீட்டில் உட்கார்றாரு. நீங்கள் தான் ஜேகேவை அப்படியே டாப் டு பட்டன் பார்க்குறீங்க. ஜேகே ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்க கண்ணாலே எரிச்சிருவீங்க போல ஜேகேவை ஒரு மாதிரி பார்த்து மறைக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி அவரோட முட்டைக்கண்ணை முழிச்சுக்கிட்டு ஒரு கல் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மீட்டிங்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியா மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து கெஸ்ட் எல்லாம் பேசி அனுப்பிட்டு இப்போ மீரா சிஓ கேபின்குள்ளே தான் வரீங்க. ஜேகே கிட்ட தான் வரீங்க. ஜேகே ஒரு மாதிரி அப்படியே ஃபோனே வந்திருக்காது, பட் ஆனால் ஏதோ கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப சின்சியராக பேசிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவர் ஃபோனுக்கு எந்த ஃபோன் கால்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிற மாதிரியே இல்லை. அது அவர் கண்டினியூ பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ நீங்கள் தான் உங்கள் மொபைல் எடுத்து ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. ஜேகே தான் அது அது வந்து வயன் காலையில் படித்து சொன்னேன், முக்கியமான மீட்டிங் இருக்குது, தூங்காத, சீக்கிரமாக கிளம்பி வான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதான் மீட்டிங்க்கு வர டைமா? எப்படியோ வந்துட்டேன்ல, வர வழியில் டிராஃபிக், அது இல்லாமல் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வயன். அப்படியா? எங்க கமி, என்ன ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதுமே ஜேகே அது அது வந்து அது கல்ல பாரு, நெல் 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 கட்டாயிடுச்சு பாரு, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட டோவையும் பார்க்குறீங்க. அது ரொம்பலாம் இல்லை, லைட்டாக பேய்ந்திருக்கும். அது வந்து ஆக்சிடெண்ட்டில் தான் பேய்ந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இவரே எங்கேயாவது இடிச்சிருந்தா கூட அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும், நெல் கட்டாயிருக்கும். இங்கே நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க ஜேகேவை. எவ்வளோ ரத்தம் போச்சு தெரியுமா? இது அடிபட்டு உனக்கு ரத்தம் நிறைய போயிடுச்சு. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம், எவ்வளோ ரத்தம் போயிருக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. பிகாஸ் ஜேகேக்கு ஊசினா பயம். ஸோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் தான் சொல்கிறேன்ல, நம்ப மாட்டியா வயன்? நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து வயன் அப்படின்ற மாதிரி அவர் திருன்னு முழிக்கிறாரு. உனக்கே தெரியுது இது அக்செப்ட் பண்ணுற மாதிரி ரீசன் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜேகே தான், சரி உண்மையே சொல்லிடுறேன், தூங்கிட்டேன் வயன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்களா கடந்து திட்டுறீங்க, அந்த மாரிக்கு அவ்வளோ திட்டுறீங்க ஜேகேவை. கேபினை விட்டு சவுண்டு வெளியவே கேட்குது. இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு மாதிரி பயத்தில் அவங்க கேபினில் உட்காந்து ஒர்க்கெல்லாம் கடன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சரியான கோத்தில் இருக்கீங்கன்னு ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான், பிகாஸ் சிஓக்கே இந்த நிலைமை, ஸ்டாஃப் எல்லாம் சும்மாவா விடுவீங்க, அப்படியே பொரிச்சு சாப்பிட்ருவீங்க. ஸோ அதனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கப்பு சிப்புன்னு அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வழியா நீங்களும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இங்கே ஜேகே இப்போதான், அப்போ முடிச்சிட்டியா, இதுக்கு எங்கள் அம்மாவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, சரி வா எனக்கு தலை வலிக்குது, காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. பிகாஸ் ஜேகேவுக்கு பெருசாக ஃப்ரெண்ட் சர்க்கிள்னால் யாரும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லாருமே பழகுவாங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. நீங்கள் அவர் லைஃப்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜேகே எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவார். உங்களை என்னதான் பார்த்தா பயமாக இருந்தாலுமே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார். பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார். ஸோ அது மாதிரி தான் உங்ககிட்ட இப்போது அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் புலம்பிகிட்டு இருக்காரு. ஜேகேக்கு நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் பார்க்குற பொண்ணெல்லாம், இந்த பொண்ணு சூப்பராக இருக்குல்ல, இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு லவ்வில் ஃபாலோ ஆகிடுவார். ஸோ ஆனால் அந்த பொண்ணுங்களோட கேரக்டர் செட் ஆகாமல் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இது கமிட்டடாக இருந்து, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பல்பு வாங்கியிருக்காரு ஜேகே. அது எல்லாமே உங்களுக்கும் தெரியும். சரின்னு சொல்லிட்டு
நீங்களும் ஜேகே கூட போறீங்க. ஜேகே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஒரே பர்சன் அது நீங்க மட்டும்தான். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நார்மலா பேசுற ஒரே பர்சன்னா அது ஜேகே மட்டும்தான். ஸோ இப்போ நீங்க 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த ஒரு ஜோன்ல தான் 2 பேருமே பழகிட்டு இருக்கீங்க. நீங்க சிரிச்சு பேசுறது ரொம்ப ரேர். அது ஆனாலுமே ஜேகே கூட இருக்கும்போது நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ், உங்களோட டிப்ரெஷன், உங்களோட சோகம் எல்லாத்தையும் மறந்து நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. பிகாஸ் ஜேகே அவரோட நோட்டியால உங்களை சிரிக்க வச்சிருவாரு. ஸோ இங்க தயங் சைட் பார்க்கலாம். இங்க மாயா தான் தயங்கிட்ட ஒரு நோட்டீஸ் எடுத்துருந்து நீட்டா, என்னது, நம்ம யூஎஸ் போக போகிறோம். யூஎஸ்ஆ? எதுக்கு? டேய், உன்னோட பெயிண்டிங் பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஆ, அண்ணா நான் இதை போடவே இல்லையே, நான் இதை அப்ளை பண்ணலையே. நான் தான் பண்ணேன். எதுக்கு மாயா, எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. தயாங், நீ தேடுற பொண்ணு ஒரு வேளை யூஎஸில் இருக்கலாம்ல. என்ன சொல்கிற? மேபி இருந்தா? அட போடி, நான் நிறையா வாட்டி அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்படி யாரையும் நான் பார்க்கல. ஒருவேளை நீ போன டைமில் இல்லாமல் இருக்கலாம், இப்போ ஒரு வேளை இருக்கலாம்ல. ஆனால் அவங்க வரணும்ல. ஒருவேளை வந்தா போ மாயா, ஒரு வாட்டியும் நம்பி நம்பி ஏமாற்றம் தான் கிடைக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லவே இல்லையோ என்னமோ. நான் தான் தேவையில்லாமல் இல்லாத ஒரு பொண்ணை தேடிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட். தயங் சொல்கிறாரு, அவர் மைண்டும் அப்படி தான் திங்க் பண்ணுது. இங்கே மாயா தான், தயாங், ஒரு வேளை அப்படிப்பட்ட பொண்ணு இந்த உலகத்தில் இல்லைன்னா உனக்கு ஏன் இந்த யூனிவர்ஸ் காமிக்கணும்? என்ன சொல்கிற? மேபி அவளுக்கும் உனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருந்ததுன்னா? என்ன பூர்வ ஜென்ம பந்தமா? மேபி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் என்னமோ அவள் உன்னை ட்ரீமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா. நீ ஒரு வேளை உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பியோ என்னமோ. அதனால தான் உன்னை ஃப்யூச்சரில் ட்ரீமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா போல். என்ன பாஸ்ட் லைஃபா? என்ன சொல்கிற மாயா? அது தயாங், நான் உன்னோட போன ஜென்மத்தை சொன்னேன். பூர்வ ஜென்மத்தில் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. நல்லா வளரு. எனக்கு இதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கையே இல்லை, ட்ரஸ்ட்டும் இல்லை. எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஷெட்யூல் பார்த்துட்டு யோசிச்சு சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, நம்ம போகிறோம். நான் வரலடி, நீ வேணா போயிட்டு வா. தயா, நான் கூப்பிட்றேன், வரமாட்டியா? மாயா ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு ஆஃபீஸ்லேயே அவ்வளோ வேலை இருக்குது. ஸ்டோரிஸ்லாம் பெண்டிங்காக அப்படியே இருக்குது. நிறைய ஸ்டோரிஸ் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது மாயா, நான் வரல, நீ போயிட்டு வா. ஏய், அதுக்கெல்லாம் ஆள் இல்லையான்னு? அதெல்லாம் உன் பிஏவை விட்டு அவரே முடிச்சிருவாரு. எனக்கு தெரியாது, நான் அப்ளை பண்ணிட்டேன். உன்னோட பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அங்கே நிறைய பீப்புள்ஸ் வருவாங்கடா யூஎஸில். நீ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாரு. மேபி நீ தேடுற பொண்ணு கிடைக்கலாம்ல. அப்படியா சொல்கிற? வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த மாயா சொல்கிறா. இங்கே தயாங்கும் ஒரு வேளை இருந்தா அப்படின்னு அவரோட மைண்ட் யோசிக்குது. சரி, ஓகே, எனக்காக இல்லை, பட் நீ சொல்கிற அந்த வார்த்தை நான் நம்புகிறேன். மேபி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எவ்வளவோ இடத்துலலாம் போய் தேடிட்டேன். ஃபைனலி நீ சொல்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தயங் சொல்கிறாரு. அது போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயாவும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவளும் போகிறா. ஸோ இங்கே இந்த சைட், உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் யூஎஸ்ஏல உங்களோட ரூமில் உங்களோட பால்கனியில் ஒரு கப் காஃபியோட அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த முழு நிலவை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களோட கையை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த க்ளோஸ் பண்ண ஹேண்ட்ஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களோட ஹேண்டுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச ஒரு ரிங், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, ஹாட் ஷேப்பில். அதை பார்க்குறீங்க. உங்களோட கண்ணில் அப்படியே கலங்குது. நீ எங்கே தான் இருக்க? நீ இருக்கியா?
இல்லை என்ன மறந்துட்டியா? நான் நீ வருவேன்னு எவ்வளோ வருஷமா ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அட் லாஸ்ட் எப்போ தான் நீ என்னை வந்து பார்ப்ப? நீ கடைசியாக சொல்லிட்டு போன அந்த வார்த்தை இன்னுமே காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு வி. ப்ளீஸ் சீக்கிரம் என்னை தேடி வந்துரு. என்னால் இங்கே தனியாக லைஃப்பை போராட முடியல. உனக்கு தெரியுமா வி, நீ பார்த்த அந்த இன்னசென்ட் வயன்லாம் இல்லை. இப்போ நம்மளாம் மறைஞ்சிட்டா. இந்த வயன் எனக்கே புதுசாக இருக்கா. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கு வி. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு தெரியல. ஆனால் நீ விட்டுட்டு போன அந்த செகண்ட்லேருந்து லைஃபோட ஹார்ட்னஸ் நான் என்னன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சிட்ருக்கேன். என்னால் முடியலடா. சீக்கிரம் என்கிட்ட வந்துருவி ப்ளீஸ். நீங்கள் தயாங் அட்சீம் அவரோட பால்கனி கிட்ட நின்று அந்த மூனை பார்த்துட்ருக்காரு. கையில் அவரோட ஸ்கெட்ச் புக் இருக்குது. அந்த மூன், அப்புறம் அவர் ட்ரீமில் வர அந்த ஐஸ், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. நீ எங்கே தாண்டி இருக்க? நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னை தேடி நான் கண்டிப்பாக வருவேன். உன்னை நிச்சயம் கண்டுபிடிப்பேன். ஒருவேளை நீ என் கைக்கு கிடச்சிட்டேன்னா உன்னை என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்துப்பேன். நீ எனக்காக காத்துரு. சீக்கிரமே உன்னை கண்டுபிடிச்சிருவேன். என்னன்னு தெரியல, என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு நான் உன்னை சீக்கிரம் பார்க்க வரப்போகிறேன்னு. எனக்காக காத்திருப்பல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கெட்ச் பண்ண அந்த பிக்சரை பார்த்து பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே எப்படியே கட் பண்ணால் வழக்கம் போல் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இங்கே மாயா சொன்ன அந்த டேட்டும் வருது. இங்கே மாயா தான் தயாங் தயங் எங்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே தயங்கோட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா இங்கே வீட்டுக்குள்ளே தயங்கோட அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க. ஆண்டி, அங்கிள், நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? தயங்க பார்க்க தான் வந்தோம். எங்கே அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்சமாச்சும் முகத்தை காட்டினா தானே. அவன் தான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். அதான் நாங்கள் வந்து பார்த்துட்டு போகலான்னு. ஓ அப்படியா, இங்கே இருக்கான் அவன்? அவன் மேலே தான் இருக்கான். தயாங் அப்படின்ற மாதிரி கத்துறா. என்னாடி வந்ததும் வராதமா ஏன்டி இப்படி ஏலம் போடுற என் பேரை? டேய் நீ இன்னும் கிளம்பலையா? எங்கே கிளம்பலையா? டேய் நான் தான் சொன்னேன்ல யூஎஸ் போகிறோன்னு. அது நான் வரல, எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ போயிட்டு வா, நான் வரல. தயாங் அப்படின்ற மாதிரி இங்கே மாயா மறைக்கிறா. எதுக்கடி இப்போ மறைக்கிற? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு மாயா, அதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது. என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தயங்கோட அம்மா கேட்குறாங்க. ஆண்டி நீங்களே சொல்லுங்கள், அவனோட பெயிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. செம்ம ரீச் தெரியுமா? இங்கே பாருங்க, அவனோட பெயிண்டிங்க்கு அவன் வரலனா எப்படி ஆண்டி அப்படின்ற மாதிரி இங்கே மாயா சொல்கிறா. ஏன் தயாங் போயிட்டு வர வேண்டியதானே? மா எனக்கு நிறைய வேலை இருக்குமா, அதெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது. இவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தா இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பா. ஒரு ட்ரெஸ் எல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயா விறுவிறுன்னு போகிற மேலே தேங்க்ஸும் போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. இன்னஸ்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் ஒன்று நீ எடுத்து வைக்க வேணாம். அப்போது இன்னஸ் போடாமலையா இருப்ப மோயோ அப்படின்ற மாதிரி தயங்க மறைக்கிறாரு. சரி போடுவல்ல, அதுக்கு தான் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அவள் பார்க்குறா. ஆனால் இங்கே தயங்க முறைக்கிறாள். நீ விட்டு அப்படியே முறைச்சிட்டே இருப்ப, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற கபோர்டில் ஓப்பன் பண்ணி எங்கே தான் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னர்ஸ் எல்லாம் எடுத்து என்னடா கலராக பொம்மை போட்ட இன்னர்ஸ்லாம் வச்சுருக்கா, இன்னுமா இதெல்லாம் நீ போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி மாயா கலாய்க்கிறோம். போய மூடி, இதெல்லாம் எதுக்கடி எடுக்கிற அப்படின்ற மாதிரி தயங் தான் அவர் கையில் வாங்கி வச்சுக்கிறாரு. இங்கே தயங்கோட பேரண்ட்ஸ் தான் சிரிக்கிறாங்க. வெளியே போ, நானே ரெடி பண்ணுறேன், நீலாம் ஒன்று ரெடி பண்ண மாட்டேன், குடு சரி நான் எதுவும் சொல்லலை, குடு அப்படின்ற மாதிரி தயங் கையிலேருந்து வாங்கி சுட்கேஸ் எடுத்து தயாங்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் மாயாவே ரெடி பண்ணுறா. அது மாயாவே பேக் பண்ணுறா. இங்கே தயாங்கோட அம்மா அப்பா தான் இவங்க 2 பேரும் டாமஞ்சேரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒரு என்ன மனசில் தோணுது,
என்ன, நான் நினச்சதை தான் நீயும் நினச்சேன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்கள் என்ன நினச்சிங்க? பேசாமல் மாயாவை நம்ம தயாங்க கேட்டு பார்ப்போமா? நானும் அதாங்க நினச்சேன். எப்படியும் மாயா தயங்க பற்றி எல்லாமே மாயாவுக்கு தெரியும். அவள் நல்லாவே அவளை ஹேண்டில் பண்ணுறான். கண்டிப்பாக மாயா தான் தயங்க கரெக்டாக இருப்பாள். நானும் அதான் நினச்சேன். நம்ம வேணா மாயாவோட அப்பா அம்மா கிட்ட பேசலாமா? நான் அவன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். எனக்கும் தயாங்க்கு மாயாவை பிடிக்கும்னு தான் தோணுது. சரி, இப்போ நம்ம அவங்க முன்னாடி எதுவும் பேச வேணாம். அவங்க ஃபஸ்ட்டு யூஎஸ் போயிட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்மளோட வேலையை ரெடி பண்ணி வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தயாங்க ஒரு வழியாக ரெடி பண்ணி மாயா கூட்டிகிட்டு வந்துட்டா. போதும் விட்ரி, நான் வரேன், வா 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 அப்படின்ற மாதிரி சொல்லி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு, ஓகே ஆண்டி, ஓகே அங்கிள், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போயிடுங்க, நான் இவனை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட விடன்னு தயங்க கூட்டிகிட்டு போகிறா. இப்போ எதுக்குடி என்ன இப்படி பரப்பரன்னு குழந்தைய கிளப்புற மாதிரி கிளப்பி கூட்டிகிட்டு போற? நீ எனக்கு குழந்தை தான் தயாங், தெரியாதா? டிரைவரும் சிரிக்கிறாரு. சரி சரி, மறைக்காத. எத்தனை வாட்டி சொல்றது, திரும்ப திரும்ப சொன்னா போர் அடிக்காது? நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம், அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி. இங்கே மாயா தான் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் தயாங்க்கு அதுலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அங்கே, இது ஒரு நைட் டைம் தான், அந்த வெளியில் தெரிகிற அந்த மூன் அதை தான் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காரு. என்னன்னே தெரியல அவருக்கு இப்போல்லாம். ஐ மீன் அந்த ஐஸ், அந்த லிப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட தாட்ஸ் அதிகமாக வருது. அந்த ட்ரீமில் வர அந்த பொண்ணையே நினச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இங்கே உங்கள் சைட் பார்த்தா இங்கே ஜங்குக், ஐ மீன் உங்கள் ஃபேமிலியில், ஜங்குக் ஃபேமிலியில் வந்து அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, ஜங்குக்கோட அண்ணா, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குது. குட்டி குழந்தைன்னா ரொம்ப குட்டி கிடையாது, ஒரு 5 years பேபி. அவன் பேர் வந்து ஜெஹன், ஓகேவா? இங்கே ஜேகேவோட அண்ணா யாருன்னா ஜின் தான். ஜின்னோட ஒய்ஃப் நேம் வந்து ஷார்மி, ஓகேவா? ஸோ அந்த நேம் வச்சுக்கோங்க. நான் ஒரு அவசரத்தில் ரெடி பண்ணால் அதனால் நியூ நேம்ஸ்லாம் என்னால் ரெடி பண்ண முடியல, யோசிக்கவும் முடியல. அதனால பழைய நேம்ஸே வந்து நான் வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இப்போது இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதில் மிஸ் ஆகிறது யாருன்னா ஜேகே மட்டும்தான். இங்கே எல்லாரும் ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஜேகேயோட ஃபேமிலி மறுபடி எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒன்றா சாப்பிட்ணும், அது டின்னர். மற்ற டைம்லாம் அவங்கவுங்க வேலைக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு எப்போல்லாம் வசதியாக இருக்கும் அந்த அவங்களுக்கு வசதிப்பட்ட டைமில் வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் நைட் டின்னர் மட்டும் எல்லாரும் அரேஞ்ச் ஆகிருக்கணும். எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் நைட் டின்னர் அப்போது எல்லாரும் அதாவது ஒன்றா தான் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும். அதுதான் உங்களோட ஃபேமிலி ரூல். இங்கே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரே ஒரு பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக்காக தான். இங்கே ஜங்குக் சைட் பார்த்தா அவர் குளிச்சுட்டு வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலை, டவல் மேலே ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. அப்படியே உட்காந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தான் இன்ஸ்டாவில் கடலை போட்டுட்டு இருக்காரு. நம்மளோட பையனோட வேலையே இதுதான், விடிய விடிய பொண்ணுங்க கிட்ட இன்ஸ்டாவில் பேசிகிட்டு இருப்பாரு. விடிஞ்சதுக்கப்புறம் நல்லா இழுத்து பார்த்துட்டு தூங்குவார். உங்ககிட்ட வந்து நல்லா திட்டு வாங்கி கட்டிப்பார். ஸோ இதுதான் நம்ம ஜெய்கேவோட ரொட்டீன்ஸ். இப்போது இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ஜஹன்னா, சித்தி எனக்கு ரொம்ப பசிக்குது, சித்தப்பா எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறாங்க. கேட்குறான். இவனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 5 minutes நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே பாட்டியும், அதாவது ஜேகேவோட பாட்டியும் தாத்தாவும் தான் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஜேகேக்கு நீங்கள் என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஸ்மைலோட தான் அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இப்போ வந்து ஜேகேவோட அம்மாவும் அப்படின்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறாங்க ஒரு ஸ்மைலோட. நீங்கள் இப்போ மேலே தான் வரீங்க. மேலே வந்த வைக்கும் டப்புன்னு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. இங்கே ஜேகே நல்லா பயந்துருப்பாரு. அம்மாடி, ஏன்டி எப்படி கதவை ஓப்பன் பண்ண? பயந்துட்டேன் தெரியுமா, பேயாடி நீ. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான டீல் கால் வயன். என்ன? அதான் ஒரு முக்கியமான டீலிங்கோட கால் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன டீலிங்? அது 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 வந்து அது அது அதான் சொல்லியிருந்தல, இந்த பார்க்கோட அந்த மெட்டீரியல் டீலிங். அதை நான் அப்போவே ஓகே பண்ணிட்டேனே. பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே.
ஆ, அது நீ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாயேன். நீ திடீர்னு கேட்டதுனால எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அப்படி ஒண்ணு இருந்தா தானே நீ சொல்றதுக்கு. அப்படின்ற மாரி சொல்றீங்க. நீங்க தான் கிட்ட போய் ஃபோன பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட நல்லா வழிய வழிய கடல போட்டுட்டு இருந்திருக்காரு. அத நீங்க பார்க்குறீங்க. ஜேகே உங்கள பார்த்து நாட்டியா ஒரு ஸ்மைல் பண்றாரு. நீங்க ஃபோன புடுங்கி தூக்கி போட்டுறீங்க. என் ஃபோனு ஒழுங்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வர. வித்தின் 2 மினிட்ஸ்ல. இல்லைன்னா வச்சுக்கயேன், இப்போ ஃபோனை தூக்கி போட்டேன். அடுத்தது ஒன்றை தூக்கி போட்டுருவேன். புரிஞ்சுதா? அப்போ புரிஞ்சுது. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. போன்னு சொன்னேன். நீ இங்கே நின்னா நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? ம் வச்சிருக்கிறது தாமாதுண்டு, இதுக்கு அவ்வளோ சீனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜேகே தான், எது ஏய் நீ எப்படி பார்த்த இந்த தமாதுண்டுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு வெளியே ஓடி இருப்பீங்க. முவ்வளோ முன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஒரு ட்ராக்கும் ஆல்ரெடி மேலே வந்து டிஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா? ஸோ இன்னர்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்காரு. இன்னர்ஸ் மேலே தான் டவல் கட்டியிருப்பாரு. இப்போ வந்து ஒரு ட்ராக்கை மட்டும் போட்டுட்டு அப்படியே கீழே வராரு கற்றுக்கிட்டு. ஒய்யோ நில்லுடி ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. இங்கே ஜேகே இந்த மாதிரி கத்திட்டு வந்ததும் ஜேகேயோட அப்பா தான் ஜங்கோக், பா வந்து அமைதியாக உட்காரு. ஏண்டா உனக்கு சீக்கிரமாக வர தெரியாதா? உனக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணுமா? பா இல்லைப்பா ஒரு முக்கியமான, ஆமாம்மா ரொம்ப முக்கியமான வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜேகே தான் உங்களை பார்த்து மறைக்கிறாரு. அங்கே என்ன பார்க்குற? என்னை பார்த்து பதில் சொல்லு. உனக்கு தெரியாதா இந்த டைமுக்கு எல்லாரும் சாப்பிட அரேஞ்ச் ஆயிருப்போன்னு? அப்பா இல்லைப்பா அது முக்கியமான ஒரு ஃபோன் கால் பேசிகிட்டு இருந்தேன். முக்கியமான ஃபோன் காலா ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சும்மானு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அமைதியாகிக்கிறீங்க. உங்கள் ரூடு டஃப்னஸ் எல்லாமே ஆஃபீஸில் மட்டும்தான். வீட்டில் வந்தால் நீங்கள் ஜாலியாகிடுவீங்க. இங்கே ஜெகன் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே ஃபுட் சர்வ் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இங்கே நீங்கள் ஜெகனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க. எப்போதுமே நீங்கள் இதை செய்வீங்க. பக்கத்தில் ஜெகன் உட்காந்துருப்பாரு. உங்களோட ரைட் சைடில் வந்து ஜேகே உட்காந்துருப்பாரு. ஸோ ஜேகேக்கும் ஜெகனுக்கும் நீங்கள் தான் ஃபுட் பார்த்து பார்த்து ஃபீட் பண்ணுவீங்க. இப்போ ஜெகன் தான் கேட்குறாரு, ஒய்யன் என்ன குட்டி, இல்லை எனக்கு நீ ஃபீட் பண்ணுற, நான் பேபி. ஆனால் சித்தப்பாவுக்கு எதுக்கு நீ ஃபீட் பண்ணுற? அவர் நல்லா எருமை மாடு மாதிரி தானே இருக்காரு. அவருக்கு அடுத்துக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே ஜேகேக்கு பொறேறி இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அமைதியாக சாப்பிட்றாங்க. எதுவும் கேட்கல. நீங்களும் சிரிக்கிறீங்க. அது நீ வளர்ற குழந்தை, உங்கள் சித்தப்பா வளர்ந்த குழந்தை, வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இங்கே ஜேகே ஒரு நிமிஷம் உங்களை திரும்பி பார்த்துருப்பாரு. அவரோட லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைலு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை அவங்க பாட்டி தாத்தா நல்லாவே நோட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. அதே மாதிரி ஜேகேக்கு தேவையான ஃபுட்டையும் நீங்கள் எடுத்து வச்சிடுறீங்க. சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஒரு வார்த்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்கன்னா அதை மீறி ஜேகே பண்ண மாட்டார். இப்போது எல்லாருமே டின்னர் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவங்க ரூம்க்கு வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே ஜேகேக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் ரூம்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவர் தட்டலாம் மாட்டார். உங்கள் ரூம்க்கு வரேன்னா அவர் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு பொம்பளை பிள்ளை ரூம் ஆச்சு, எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஜங்குக்கு. எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உங்கள் ரூம்க்கு வந்துடுவார். இப்போது அதே மாதிரி தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பெட்டில் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி எட்டி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே தான் கையில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அதையே பார்த்துட்டு அந்த மூணையும் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு குட்டி சேட்னஸ், அந்த ரிங்கை பார்க்கக்குள்ள ஒரு சேட் ஸ்மைல். அந்த ஜேகே நல்லா நோட் பண்ணிட்டாரு. அப்படி என்ன வச்சிருக்கா கையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம உங்க பக்கத்துல இருந்து பார்த்தா அது ஒரு ரிங்கு. அதை ஜேகே கையில பிடுங்கிக்கிட்டாரு. ஐ ரிங்கு அழகா இருக்கே, யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. முதல்ல என் கையில கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இது யார் கொடுத்தான்னு சொல்லு. இல்லை யாருக்காவது கொடுக்க வாங்கி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. ஜங்கோக் கூட ஜங்கோக் முடியாது. ஃபஸ்ட்டு நீ இது யாருது யாருக்காகன்னு சொல்லு, அப்போதான் கொடுப்பேன். அது என்னோட இதுதான். அப்போ உனக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீ சொல்கிற? நீ இதை ஃபீல் பண்ணி பார்க்கக்குள்ளே தெரியுது. யார் அந்த பையன்? அது என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஐயா நீ லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுற. ஏ
சொல்லவே இல்லை பாத்தியா? யாரு அது? வந்து வீ வீணா. வீணா யாரு அது? க- எனக்குமே தெரியாது சங்குக். இல்லை, எனக்கு புரியல. யார சொல்ற நீ? அது வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. பாட்டி டெம்பிளில் பார்த்து உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தேன். ஓ, இப்போ அவர் எங்கே இருக்காரு? தெரியாது. அவர் அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஹே, என்னடி லவ் பண்ணேன்னு சொன்னேன், இது கூட தெரியாதா? தெரியாது சங்கு. ஏன்னு எனக்கு புரியல. எனக்கு அவர் பேரை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனா அவரோட முகம் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. என்னடி சொல்கிற? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜங்கு. ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் பழசெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. 4 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. இன்னும் என்னால் பழைய நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியல. உனக்கு தெரியாது ஜங்கு, நான் ரொம்ப நைட் டைம் தூங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு தெரியுமா? அவனோட ஞாபகங்கள் ரொம்ப கம்மியான டைம் தான், ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு இம்பேக்டை எனக்குள்ளே ஏற்படுத்திட்டான். என்னால் அவனை மறக்க முடியல, அவனை வெறுக்கவும் முடியல. இது எங்கே போய் முடிய போகுது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் அவனை தவிர என்னால் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியல. பையன் அழறியா நீ? தெரியல, அழுது அழுது கண்லேருந்து தண்ணி கூட வற்றி போச்சுன்னு நினச்சேன். ஆனால் அவனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எங்கேருந்து தான் வருதோ தெரில இந்த கண்ணீர். அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே நீங்கள் உங்கள் டியோஸை வைப் பண்ணுறீங்க. வயன் சாரி, நான் உன்னை இல்லை இல்லை, நீ எதுவும் என்ன பண்ணலை, நான் தான். சரி, இந்த டைமில் நீ என்னடா ஏ ரூமில் பண்ணிகிட்டு இருக்க? அது தூக்கம் இல்லை. சரி, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாமீன்னு. சரி சரி, எனக்கும் தூக்கம் வரல, நீயும் சோகமாக தானே புலம்பிகிட்ருக்க, நான் உனக்கு கம்பெனி தரேன் வயன். அது சரி. ஏய் ஆமாம், பெயிண்டிங் காம்படிஷன் இருக்குல்ல, அதில் ஒரு ஒரு பெயிண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு, அதை நீ பார்த்தியா? இல்லை, நான் அதில் எதுவும் பார்க்கல. ஒயன், அதை நீ பாரு, செம்மையாக இருக்குது தெரியுமா? அந்த ஆர்டிஸ்ட் பேர் கூட தயாங். செம்மையாக வரைஞ்சிருக்காரு மனுஷன். ஆளு செம்ம ரொமான்டிக் போல. என்ன? ஆமாம், நீ பார்க்கலையா? அந்த கண்ணு இருக்கே, அந்த கண்ணு எம்மா இன்னும் கண்ணு தெரியுமா? நீ பாரு அப்படின்ற மாதிரி அந்த பெயிண்டிங்கை இப்போ ஜேகே ஃபோட்டோவில், அதாவது அவர் ஃபோனில் இருக்கும், அந்த ஃபோட்டோவை எடுத்து தான் காமிக்கிறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த பொண்ணு? நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா. இருக்கும் இருக்கும், இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே காமிக்கிறது இல்லை. எது காமிச்சாலும் எல்லாமே தெரிகிற மாதிரி தான் காமிச்சிப்பியா நீனு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நிஜமானுமே எனக்கு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் எதுவும் பார்த்துருக்க மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தா எப்படி இருக்கும்? சீ, எப்போ பாரு அதே நினைப்பில் தான் சுற்றுவியா? ஏண்டி இந்த வயசில் அந்த நினைப்பு இல்லாமல் வேறு எந்த நினைப்போட சுற்றுறது? முதல்ல ஒரு ஆஃபீஸை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் கற்றுக்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆசைப்படு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின், அப்புறம்தான் ஒர்க்கெல்லாம். ஏன் அப்படி? ஆமாம், அவங்க வந்தால் தானே அவங்க லைஃப்குள்ளே அவங்க வந்து நமக்காக இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம நிறைய செய்யணும்னு தோணும், அப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணும், அப்போ தான் நிறைய சம்பாதிக்கணும்னு தோணும், அப்போ தான் ஆஃபீஸை வந்து போதும் நிறுத்து, அப்போது பொண்ணு வராமல் சார் வேலை பார்க்க மாட்டீங்க. நெவர். முன்னெல்லாம் என்னெல்லாம் மூஞ்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருக்கட்டும். ஆமாம், உனக்குலாம் இந்த மாதிரி எதுவும் எய்ம் இல்லையா? இதெல்லாம் ஒரு எய்மு, இதை வச்சுட்டு சுற்றணுமா? சரி, உனக்கு வேணானே விடு, எனக்கு இதான்ப்பா எய்மு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டம் ஜகு. ஆமாம்ல,
இல்ல. இப்படிதான் ஜேகே உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நீங்க அந்த சேட்னஸ் எல்லாம் விட்டுட்டு ஜேகே கூட நல்லாவே சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே சொன்னாரு இல்லையா, இந்த காம்படிஷனோட அந்த ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் நடக்குது. எல்லாருமே இந்த மால்ல தான் இருக்காங்க. ஜேகேவும் அந்த பெயிண்டிங் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆர்வத்துல தான் அங்க வந்திருப்பாரு. உங்ககிட்ட சொல்லாம வந்திருப்பாரு. ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டரோட மீட்டிங் இருக்கு. அது ஜங்குக் தான் அட்டென்ட் பண்ணணும். பிகாஸ் இப்போ சிஓவா இருக்கிறது ஜங்குக் தான். அவர் வந்து பார்த்து பேசினாதான் அந்த டீலே ஓகே ஆகும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நீங்க படிச்சு படிச்சு சொல்லியிருப்பீங்க, ஜேகே இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, எங்க போறதா இருந்தாலும் முடிச்சிட்டு போ, அதுக்கு முன்னாடி எங்கேயும் ஓடி தொலையாதன்னு நீங்க படிச்சு படிச்சு சொன்னீங்க. புள்ள வழக்கம் போல மண்டியை மண்டியை ஆட்டிட்டு டிம்கி கொடுத்துட்டு ஓடிடுச்சு. எங்கன்னா அந்த ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு காம்படிஷன் அது நடக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஜேகே தான் அந்த பெயிண்டிங்கே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்க உங்ககிட்ட இருந்து கண்டினியூஸா கால் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஜேகே பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா தெரியும், பிக் பண்ணா நீங்க கூப்பிடுவீங்க, கண்ணா பின்னான்னு திட்டுவீங்கன்னு. இங்க நீங்க தான் அந்த எப்படியோ கையில கால விழுந்து பேசி டேட்டை மாத்தி வச்சிருப்பீங்க. ஜேகேக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சார், இன்னொரு நாள் வந்து உங்களை பார்ப்பாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுங்க, இந்த மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் தானே எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க அவங்க திட்டலாம் வாங்கிக்கிட்டு அமைதியாக அப்படியே நின்றுப்பீங்க. இங்க உங்களுக்கு சரியான கோவம் எல்லாமே ஜேகே மேலதான் இருக்கு. இங்க அந்த இடத்துல ப்ரைஸ் அமௌண்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. பட் இப்போ வந்து தயாங் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து அதாவது இது வந்து இப்போ வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது வாங்குறாங்க இல்லையா, ஸோ பணம் கிடைக்குது இல்லையா, அதோட பாதி ப்ரைஸ் அமௌண்ட் வந்து தயாங்க்கு வரும். மீதி அமௌண்ட் வந்து அதை ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இது உண்மையானா எனக்கு தெரியாது, நான் ஸ்டோரிக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இங்கே எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த பெயிண்டிங்கை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் ஜேகே உட்காந்துருக்காரு. இங்கே அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜேகே தான் அந்த பெயிண்டிங் மேலே பைத்தியமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜேகேவை விட வந்து கொஞ்சம் வந்து பில்லியனர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள விட கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. ஐயோ இவங்கள தாண்டி எப்படா இதை நம்ம வாங்குறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு ஜேகே உட்காந்துருக்காரு. இங்கே அந்த இடத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. இங்க இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே ஐயோ இவங்களை தாண்டி எப்படி வாங்க போறோம்னு பார்த்துட்டு இருக்கா. அதே டைம் நீங்க எங்க வந்துடுறீங்க. உங்களை ஜேகே பார்த்துடுறாரு. இங்க தயாங் வந்து எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. நீங்க ஜேகேவை பார்த்த வேகம் கோவமா ஜேகே கிட்ட தான் வரீங்க. ஜேகே அப்படியே எழுந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இங்க தயாங் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அங்க உட்கார வச்சுட்டு தயாங் வந்து போயிருப்பாரு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பாரு. இங்கே ஜேகேவை பின்னாடியே துரத்திட்டு வரீங்க. டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு சாரி வயன் நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஒழுங்கா நின்றுடு ஜேகே, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், படிச்சு சொன்னேன், மண்டியை ஆட்டிட்டு உன் புதிய காமிச்சிட்டல நீனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரீங்க. சாரி நீ மன்னிச்சிடுறி, இது பப்ளிக் பிளேஸ், வீட்டுக்கு போய் நீ எவ்வளோ வேணாலும் அடி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. நீங்கள் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிடிக்கிறீங்க. ஜேகே எஸ் ஆயிட்டாரு. நீங்க போய் தயாங் மேல மோதி நல்லா ஸ்ட்ராங்கா மோதி இருப்பீங்க. உங்களுக்கு செஸ்டே வலிச்சிருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மோதி இருப்பீங்க. தயாங் உங்க மேல விழுந்து நீங்க ஃப்ளோர்ல விழுந்து 2 பேரும் உருண்டுட்டு இருக்கீங்க. இங்க என்ன ஆளையும் காணும் வாய்ஸையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்த்தா இங்க நீங்க தயாங் கூட உருண்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க தான் சாரி நான் தெரியாம மோதிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி நீங்க எழுந்து உட்காந்து சாரி கேட்குறீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் நல்லா வலிக்குது. இங்க தயாங்க்கு புரியுது, இட்ஸ் ஓகே உங்களுக்கு பெயினா இருக்கா, சாரி நான் தெரியாம தான்
இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, நான் தான் பார்க்காம வந்துட்டேன், சாரி சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே இட்ஸ் ஓகே மேம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தயங்க உங்களை தூக்கிட்டாரு. இல்லை 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 இல்லை, வேணாம் வேணாம் வேணாம். டேய், எங்கடா தூக்கிட்டு போற? பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல இத்தனை பேர் இருக்கும்போதே கடத்திட்டு போறான் அப்படின்ற மாதிரி அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாரு. ஒய்யன் இந்த வர இருடி அப்படின்னு சொல்லிட்டு தயம் பின்னாடியே வந்து ஜேகே வராரு. இங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே. ஐ மீன் தயங் வந்து உங்களுக்கு பெயின் ஆயிருக்கும், சரி என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சு நீங்கள் வந்து ஒரு பெயினில் கத்திட்டு இருப்பீங்க. சரின்னு சொல்லிட்டு தயங்க்கு ஒரு கில்ட்டினஸ், அவர் மேலே மோதி தானே உங்களுக்கு அடிபட்டிருக்கும், சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தூக்கிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். ஆனால் நீங்கள் கடத்திட்டு உங்களை வந்து கடத்திட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு ஜேகே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஓடி வராரு. நீங்கள் அதாவது ஜங்குக் வர டைமில் தயங்க உங்களை தூக்கிட்டு காரில் ஏறிடுறாரு. காரில் ஈர வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட காரை எடுத்துட்டு தயங்கோட காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாரு. என்ன அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிட்டான், இங்கேயேவா வச்சிருக்கான் அவனோட சீக்ரெட் பிளேஸ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இறங்குறாரு. உங்களையும் தூக்கிக்கிற, ஐயோ இல்லை நான் நடந்தே வரேன், இருங்க இருங்க ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. இங்க ஜேகே ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வராரு. இங்க தாங்க வந்து அவங்கள அட்மிட் பண்ணிட்டாரு, அதாவது எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஜேகேவும் டீ யாரா நீ, என்னோட வயனை ஏன் பர்மிஷன் இல்லாம எப்பரா நீ கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தயங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு நிக்கிற. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ? ஏ யார் நீ 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 யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, எதுக்கு வயனை கடத்தின? வயன்? யார் வயன்? என்ன யார் வயனா? சார் ஏதோ முயல் குட்டியை தூக்கிட்டு வர மாதிரி கத்த கத்த கடத்திட்டு வந்தீங்களே, அவர் பேர் தான் வயன். என்ன நான் கடத்தினா? பின்ன நான் கடத்தினா? இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, கண்ணால் பார்த்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சார் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களோ? இல்லை மிஸ்டர், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. ஏ யார் நீ நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும்? இல்லை ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை கடத்திட்டுலாம் வரல. ஓ, அப்போ கை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தியா? இல்லை அது இல்லை, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நான் தான் நடந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி ஏன் வைன்னு நீ கடத்திட்டு போகலான்னு பார்ப்ப. இல்லை நான் உங்களை கடத்தல. ஏ அதான் சொல்கிறேன், நான் கண்ணால் பார்த்துட்டேன், என்கிட்டே போய் சொல்றியா? யோ என்ன எதுக்குப்பா கத்துற அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி ஜர்க்காயிட்டு தயங்க பார்த்துட்டு நிற்கிறாரு. நான் கடத்தினேன்னா நான் எதுக்கு அவரை அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும்? ஆமாம், கடத்துற நீ ஹாஸ்பிட்டல் எதுக்கு கூட்டிகிட்டு வரணும்? உன்னோட சீக்ரெட் பிளேஸ்க்கு தானே கூட்டிகிட்டு போகணும். இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவங்கள கடத்தலை, அவங்க கத்தவும் இல்லை. ஆக்சுவலி நடந்ததே வேற. என்ன நடந்துச்சு? நான் வரும்போது அவங்க ஓடி வந்தாங்க, ஐ திங்க் யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாமல் என் மேலே முதி கீழே விழுந்ததில் அவங்களுக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு, அவங்களால எழுந்து நடக்க கூட முடியல. ஸோ இன்ஜுரி ஏதாவது பெருசாக இருக்குமோன்னு பயந்து தான் அவங்கள தூக்கிட்டு வந்தேன். அந்த பெயினில் தான் அவங்க கத்துனாங்க. அவங்க நான் கடத்திட்டு போகிறதுனால கத்தலை, அதனால தான் உங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தயன்னு சொல்கிறாரு. இப்போ தான் ஜங்குக்கு புரியுது. ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. ஆமாம் நீங்கள் யார்? நான் நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்னா? பாய் ஃப்ரெண்ட்னா லவர்? லவர். ஓ ஓ சாரி, நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் இடிச்சிட்டேன். உங்களை ஹாஸ்பிட்டலும் சேர்த்துட்டேன். சரி ஓகே, அதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டல, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன். நீ கிளம்பு. ஓகே, நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிக்கோங்க. சொல்கிறேன், கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. இங்கே தயங் தான் ஒரு மாதிரி இங்கே அங்கே எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அது வழியாக உங்களை பார்க்குறாரு. ஹலோ, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் வராரு. பட் என்னன்னே தெரியல, தயங்கு ஒரு மாதிரி இருக்கு, அவர் ஹார்ட் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகுது. அவருக்கு இப்போ அங்கேயே இருக்கணும்னு தோணுது. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து இருக்க விட மாட்டேங்கிறாரு, கிளம்புன்னு துரத்திக்கிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தயங்கு வேற வழியில
சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, ஸோ அங்கே அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து அமௌண்ட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பல்க் அமௌண்ட்டே வந்து கிடச்சிருக்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகவே கிடச்சிருக்கும் அமௌண்ட்டு. பட் ஆனால் தயாங் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் கூட கிடையாது. இங்கே மாயா தான், தயாங் என்னாச்சுடா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அமௌண்ட் பெருசு, ஏன் இப்போ சேடாக இருக்க, ஹாப்பியா இல்லையா உனக்கு? இல்லை, நான் அமௌண்ட் எதிர்பார்த்தா வந்தேன். வழக்கம் போல் ஏமாற்றம் தானே. தவங்க அப்படி சொல்லாத, இன்னும் எவ்வளவோ டைம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ தியேட்டர் பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பா. அட போடி, எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயங்க அப்படியே போகிறாரு. இங்கே மாயா தான், தயங்க ஒரு நிமிஷம் நில்லிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இங்கே தயங் தான் அங்கே அந்த பில்டிங்கோட எட்ஜில் வந்து, ஐ மீன் எட்ஜுனா ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க. அதாவது கீழே கிடையாது, ஒரு 5th ஃப்ளோர் வச்சுக்கலாம். இப்போ வந்து தயங்கு இருக்குது ஒரு 5th ஃப்ளோரில். அங்கேயே அந்த மாதிரி செட்டப் இருக்குது. அதை பார்த்ததுமே தயங்கு அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காரணும் போல் தோணுது. சரின்னு சொல்லிட்டு தயங்கு அங்கே போய் உட்கார்றாரு. அந்த ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு தெரியல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்த இங்கே ஃபீல் பண்ண மாதிரி, உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு தாட். அவர் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு ஒரு செகண்டில் யாரோ அவரை ஸ்டார் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அந்த அந்த டைரக்ஷனில் திரும்பி பார்த்தா ஒரு மிரர் இருக்குது, ஐ மீன் கிளாஸ் விண்டோ. அந்த விண்டோக்கு அந்த சைடு வந்து அந்த அதாவது விண்டோ, கிளாஸ் விண்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த சைடு வந்து தயங்க உட்காந்துருக்காரு. அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 2 கண்கள் தயங்க பார்க்குது. அப்படியே கீழே பார்த்தா அந்த லிப்ஸ் தயங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. தயங் அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆகி எழுந்து நீரா அந்த அந்த பொண்ணுக்கிட்ட தான் அது நின்று பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட வரலான்ட்டு வராரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுச்சு. அந்த பொண்ணோட பேக் போஸ்ட் தான் பார்க்குறாரு. ஃப்ரண்ட் அவருக்கு தெரியல, அந்த பொண்ணு யானே தெரியல. ஆனால் தயங்கு நல்லாவே புரியுது, அது வந்து இப்போ அவர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் இருக்க அதே கண்கள், அதே லிப்ஸ், அதே ஸ்மைலோட தயங்க பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கு. தயங் வரத்துக்குள்ள அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுச்சு. தயங்க அந்த பொண்ணோட பேக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் தெரியுது அவருக்கு. அந்த பொண்ணை தேடலான்ட்டு போறாரு. அதுக்குள்ள மாயா வந்துட்டா. தயங் என்னாச்சு? மாயா, அந்த அந்த பொண்ணு மாயா. எந்த பொண்ணு? அதான் நான் சொல்லுவேன்ல, இந்த ட்ரீம்ல வந்து அடிக்கடி ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்றான்னு. ஆமா, அந்த பொண்ணு, அந்த பொண்ணு மாயா. என்னடா சொல்ற? அந்த பொண்ணா? ஆமா, நான் பார்த்தேன். நான் அந்த 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 பெஞ்ச் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துருந்தேன்டி. என்னை பார்த்து சிரிச்சா. நான் வரத்துக்குள்ள அவன் இங்கேருந்து ஓடிட்டா. இப்போதான் போனா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகேடா, இப்போ புரிஞ்சிருச்சுல, அவள் உயிரோட தான் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல? ஆமாண்டி, அவள் உயிரோட தான் இருக்கா மாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாவை ஹக் பண்ணி அப்படியே சுத்துறாரு அந்த மால்ல. எல்லாரும் இப்போ தயங்க மாயா 2 பேரையும் தான் பாக்குறாங்க. இங்க டீ 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 என்னடா பண்ற, இறக்கி விடுறா அப்படின்ற மாதிரி மாயா தயங்கோட ஷோல்டர்ல டேப் பண்றா. இங்க தயங் தான் மாயாவை ஹக் பண்ணி, மாயா நீ சொன்னது உண்மைதான், எனக்கு என் ட்ரீம் கேர்ள் கிடைக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லி மாயாவை ஹக் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாரு. தயங்கோட ஃபீஸில் அந்த ஹாப்பினஸை பார்த்ததும் மாயாவுக்குமே ரொம்ப ஹாப்பி. சரி சார், ஓகே, இன்னும் ஒரு 1 வீக் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உன் ட்ரீம் கேர்ள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஓகே அப்படின்ற மாதிரி தயங்கும் ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஹாப்பியாக ஹெட் நோட் பண்ணுறாரு. இங்கே மாயா தான், தயம் நம்ம வந்து ஹோட்டல்லலாம் தங்க போகிறது இல்லை, அப்புறம் வேற எங்கே தங்க போகிறோம்? அது அங்கே அங்கிள் இருக்கார்ல. ஆமாம், அப்பாவா? ஆமாம், அங்கிளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்கே இருக்காங்களாம், பேர் ஜோன்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி நேமே சொன்னாலே இங்கே எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாங்க. நம்ம இப்போ போய் தங்க போகிறது மிஸ்டர் ஜோன் அங்கிளோட வீட்டில் தான். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் அங்கே போகணும். நம்ம போனாலே அவங்க கிட்ட இந்த மாதிரி மிஸ்டர் கேம் அனுப்புனாங்கன்னு சொன்னால் மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் மாயா சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங்னா அந்த பொண்ணை பார்த்துட்டாரு இல்லையா, ஸோ அந்த ஹாப்பினஸில் வந்துட்டு இருக்காரு. இங்கே
வந்தா அது ஜங்குக்காவோட வீடு தான். இங்கே நேராக உள்ளே வந்ததுமே ம், இவங்க எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் தயங்க பார்த்ததுமே, நீ மிஸ்டர் கிம் அவரோட பையன் தானே தயோங்? ஆமாம் அங்கிள், நான் கிம் அவரோட பையன் தயாங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, உள்ளே வாப்பா உள்ளே வா, உங்கள் அப்பா எல்லாமே சொன்னார், வா வா உள்ளே வா, உங்கள் அப்பனை அப்படியே சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கு நீனு அப்படின்ற மாதிரி தயங்கோட ஃபீஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. தயங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்க. யார் இது? ஃப்ரெண்ட் அங்கிள். ஓ மாயா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீயும் வருவேன்னு எல்லாமே உங்கள் அங்கிள் சொன்னார். வா வா வா, உங்களுக்காக தான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், சாப்பிட்டீங்களா? இல்லை அங்கிள், ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். இங்கே ரூம் புரியுது புரியுது, நீங்கள் ட்ராவல்லே இருந்திருப்பீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து மேலே வந்து ரைட் சைடு 2 ரூம் இருக்கும், அது பக்கம் போயிடாதீங்க. 2 வாலிங்க அங்கே இருக்குது, அது உங்களால் சமாளிக்க முடியாது. லெஃப்ட் சைடில் 2 ரூம் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாளுங்களா? பயப்படாதீங்க, குழந்தைங்க கிடையாது, உங்கள் வயசு பசங்க தான். பட் 2 கொஞ்சம் வால் மாதிரி தான் சுற்றும், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உங்களையும் ஜெயிக்கவையும் தான். ஏன்னா நீங்கள் அப்படி தான் சண்டை போட்டுட்டு தெரிவிங்க, எப்போ பாரு சண்டை தான் உங்களுக்கும் ஜெயிக்கும். ஸோ அதை தான் உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. இங்கே தயங்கு எதுவுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிறாரு, மாயா வந்து ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கேஷுவல் வியரில் வந்து டைனிங் டேபிளில் இறங்கி வராங்க. அந்ததும் அவங்க, அதாவது ஜங்குக்கோட அம்மா அண்ட் அண்ணி, அவங்க 2 பேருமே வந்து தயங் அண்ட் மாயா 2 பேருக்கும் பரிமாறுறாங்க. இங்கே அப்படியே ரேண்டமாக நிறைய விஷயம் வந்து பேசிக்கிறாங்க. பாட்டி நிறைய பேசுகிறாங்க. தயங்கும் பாட்டிக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு பேசுகிறாரு. பிகாஸ் அவருக்கு வந்து அவரோட இத்தனை நாளாக அவர் தேடின பொண்ணு இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்டில் இருந்தார். இப்போ இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு ஹாப்பினஸ் தயாங்க்கு. ஸோ அவர் ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கு. மாயா அதை நோட் பண்ணுறா. அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா மாயாவுக்கு நல்லா தெரியும் தயாங் இந்த 4 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இப்படி ஒரு ஹாப்பினஸை தயாங் ஃபேஸில் பார்க்கதும் மாயாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஒரு 1/2 hour அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 10 minutes கழிச்சு அகெயின் 2 persons உள்ளே என்டர் ஆகுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டாம் அண்ட் ஜெரிஸ் தான். இங்கே இல்லை உன்னால தான் எருமை மாடு எத்தனை வாட்டி சொன்னேன், ஏண்டா உன்னால ஒழுங்கா இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கத்திக்கிட்டே வரீங்க. சரிடி, இந்த நிலைமையில கூட என்னை திட்டணுமா? திட்டலன்னா உனக்கு தூக்கம் வராதா அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து பழமிக்கிட்டே வராரு. நீங்கன்னா ஒரு மாதிரி நொண்டி வரீங்க. உங்கள் கையில் வந்து அந்த நீடில் ப்ரிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பேண்டேஜ் இருக்குது. உங்களை இந்த நிலைமையில பார்த்ததுமே உங்கள் அது ஜங்குக்கோட பாட்டி தான், ஒயன் என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க. இங்கே ஒயன்னு பேரை சொன்னதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் பாட்டி, இந்த பையன் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான், எனக்கு அடிப்படை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே வந்து பாட்டியை ஹக் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கோட தாத்தா தான் ஒரு குச்சி வச்சிருப்பாரு, அதை வச்சு ஜேகோட பட்டிலே அடிக்கிறாரு. தாத்தா இவ பொய் சொல்ற தாத்தா, இவளை நான் தள்ளிவில்லை, ஒரு பையன் தான் வந்து அவன் மேலே மோதி இவளை தான் கீழே விழுந்துட்டா. நான் தான் எவ்வளோ வெயிட்டாக இருந்தா தெரியுமா, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் இவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா, இவ போய் சொல்கிறா தாத்தா அப்படின்ற மாதிரி ஜேகே அவர் பச்சையாக புழுவிட்டு இருக்காரு. இங்கே 2 பேரும் மாற்றி போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து தயாங் தான் வைடஸ்ல 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே 2 பேரும் அட் அ டைம்ல நான் சொல்லு நீ தான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசியிருப்பாங்க. பேசிட்டு திரும்பி பார்த்தா அங்கே தயாங் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக வைட் ஐஸில் இவங்க 2 பேரையும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே அண்ட் வயன் 2 பேருமே ஒருத்தர் ஃபீஸ் ஒருத்தர் பார்த்துட்டு நீயா அப்படின்ற மாதிரி கோரஸாக சொல்லியிருப்பாங்க. இங்கே ஜங்குக்கோட அப்பா தான், உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே தயாங்க தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னது அப்படின்ற மாதிரி 2 பேரும் திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி நான் 1 ஷார்ட்டாக கொடுக்கலாம் தான் ட்ரை பண்ணேன், பட் டியூரேஷன் நிறைய போதுடா, என்னால் சத்தியமாக ஹேண்டில் பண்ண முடியல. ஒரே 1 ஷார்ட்லேயே வந்து கவர் பண்ணிடலாம் தான் நினச்சேன், பட் ஸ்டோரி லாங்காக போயிட்டே இருக்கு. நான் ஷார்ட்டாக கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம், பட் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. கொஞ்சம் ஸ்டோரிஸ் இருந்தால் தானே பார்க்கவும் கேட்கவும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான்
இது 3 ஷாட்டா வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டோரி பாதி கூட வரல, காவாசி தான் வந்திருக்கு, இன்னும் முக்காவாசி இருக்கு. ஸோ மேபி 3 ஷாட்டா வர வாய்ப்பு இருக்கு. உம், என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, அடுத்த ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யோ.